இயல்பை விட இந்த 20 நாள் 50% மழை அதிகமா பெஞ்சிருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லிருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தில் அதிகமா பெஞ்சிருக்கு. அதே மாதிரி தேனி மாவட்டம், நீலகிரி மாவட்டம், இது போன்ற அதுவும் நீலகிரி மாவட்டம் எல்லா இடத்துலையும் இல்லை, கோத்தகிரி, தேனி, தென்காசி, ராமநாதபுரம் இங்கதான் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிருக்கு. அங்கெல்லாம் எந்த விதமான அபாயமோ எந்த விதமான ரிஸ்கோ இது வரைக்கும் இது இல்லை, நல்லபடியாக போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 21-22 தான் அதிகமாக மழை பெய்யும், புயல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறோம். கேம்ப்ல தங்குறதோ அவங்கள அப்புறப்படுத்துறதோ, கடலோரம் இருக்கிறவங்க, ஆற்றோரம் இருக்கிறவங்களை அப்புறப்படுத்துறதுலாம் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் இல்லை. இருந்தாலும் தயாராக இருக்க வேண்டிய எல்லா கலெக்டரையும் சிஸ்டம் மீனவர்களையும் கடல்ல இருந்து வெளியே வர சொல்லியிருக்காங்க அறிவுறுத்தி. சார் சிஎம் சார், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து விட்டு விட்டு பெய்யக்கூடிய கனமழையால பயிர்கள் பெருமளவு சேதமடைஞ்சிருக்கு சார். அது யார் சொல்றா? எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அது தவறான செய்தி. அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கோம். இடங்களை கொண்டு வைக்கிற முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இருக்கு, அதையும் பண்ணிவிடுவோம். அதையும் பண்ணிவிடுவோம் சார். வரக்கூடிய மாநில சென்னையிலுமே கொஞ்சம் மழை அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான ப்ரீகாஷன்ஸ் எடுத்துருக்கோம்? இது வந்து இப்போ இல்லை, ஏறக்குறைய 2-3 மாத காலமாகவே இதற்கான முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறோம், தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதமான பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.